எதிர்பார்ப்போடு நாம் தொழுதால் வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும், கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி ஒரு நிலைமையோடு தான் ஆரம்பித்தோம். ஆனால் பிசாசானவன் அவன் தன்னுடைய தந்திரமான காரியங்களை ஏற்படுத்தி நம்மை இந்த ஆண்டை முடிக்கின்ற நேரத்தில் கூட பிரச்சனையோடு முடிக்கும்படியாக அவன் செய்திருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் எதற்கு நடக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக, சிந்திக்கிறவர்களாக, அல்லது ஞானஸ்தானம் எடுத்தவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியம் ஏன் நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிக்கணும். ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பது நிறைய பேருக்கு தெரிந்தாலும் அதை நாம் அலட்சியமாக இருக்கிறோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால பிசாசுடைய நாட்கள் முடிவுக்கு வர வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அது மத்திய ஆகாயத்தில் வருவார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இருவர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். இருவர் எந்திரம் வரைப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். இருவர் படுத்திருப்பார்கள், உலகி படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். இந்த வருகை தான் இப்பொழுது இருக்க போகிற வருகை. இந்த வருகைக்கு ஏற்கனவே அவன் நிறைய ஆட்கள் அவன் பக்கம் இருக்கிறார். பிசாசுடைய பக்கம் நிறைய ஆட்கள் இருக்கிறார். அவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அந்த கர்த்தருடைய பிள்ளைகளிலே உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற, ஆராதிக்கிற கர்த்தருடைய சபைகள், ஆவிக்குரிய சபைகளை முக்கியமான ஒன்று. ஆக அந்த பிள்ளைகளை எப்படியாவது கவர்ந்து எடுத்து முயற்சித்து எவ்வளோ தொழில் அடைந்து விட்டார். ஆனால் கடைசியாக அவன் கையாண்ட ஒரே ஒரு வெப்பன் தான் இந்த கொரோனா வைரஸ். பயத்தை ஏற்படுத்தி பயத்தின் மூலமாக ஜனங்கள் எல்லாரும் பின்வாங்கி தேவனுடைய ஆலயத்துக்கு போவதை, செபிப்பதை, வேதம் வாசிப்பதை, கர்த்தருடைய காரியங்களை தியானிப்பதை எல்லாவற்றையும் விட்டு பின்னால் வருவார்கள். அவர்கள் அப்படி வந்து விடுவார்கள். ஆனால் என்னுடைய ராட்சத்திற்கு அடுத்ததான இயேசு கிறிஸ்து வருகையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் கைவிடப்படுவார்கள். கைவிடப்படும் பொழுது உபத்திரவத்தின் வருடங்கள், உபத்திரவத்தின் நாட்கள் இருக்கிறது. அந்த உபத்திரவத்தின் நாட்களிலே 666 நம்பரை போட்டுக்கொண்டு இந்த உலகத்திலே பாடுகளும் கஷ்டங்களும் உபத்திரவங்களும் பட வேண்டும். நரகத்துக்குரிய அது நம்பர். அந்த நம்பரை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவன் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறோம். இதில் நாம் இப்போ எத்தனை பேர் ஆண்டவருக்காக உறுதியாக இருக்கிறோம் என்பதை தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். அருமையான கற்றுடைய அதுக்காக சபைகளை தான் முதல்ல மூடணும். நல்லா கவனிக்கிறது. இப்போ சபைகள் மேலே தான் டார்கெட் வச்சிருக்கிறோம். ஒரு இந்து சகோதரன் இன்னைக்கு வந்திருந்தாருங்க என்னை பார்க்க. அப்போ அவர் சொன்னார், இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் ரெண்டுமே டார்கெட் பண்ணி கிறிஸ்தவர்களுக்காகத்தான் லாக்டவுன் பண்ண போகிறாங்க. அந்த கர்ஃப்யூ வச்சுருக்கான் பாஸ்டர், உங்களுக்காக தான் வச்சுருக்கான்னு சொல்லி போயிட்டார். ஒரு இந்து சகோதரர், அவருக்கு இருக்கிற ஒரு அறிவு நமக்கு இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளை டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறான்னு அவர் சொல்லி விடுறார். யோசித்து பாருங்க. அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக யாரும் ஒரு உற்சாகப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. நீங்களே உற்சாகமாக ஆண்டோடைய சமூகத்தில் வரணும், செபிக்கணும். நீங்கள் வீட்டில் கூட செபிக்கணும், பைபிள் வாசிக்கணும். எவ்வளோ நீங்கள் ஆண்டுக்குள்ள வைராக்கியமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம். அதுவே தான் பிசாசு என்ன பண்ணினா தெரியுமா, நம்மளை மயக்கும்படியாக ஆன்லைன் வர்ஷிப், ஆன்லைன் சர்வீஸ், ஆன்லைன் மெசேஜ் எல்லாம் ஆன்லைனில் கொண்டாடணும். ஏன் கொண்டாடுதானா, நமக்கு ரொம்ப சொகுசாக ஆராதனை பண்ணுறதுக்கு நமக்கு வேணும். ரொம்ப ஃப்ரீயாக வீட்டில் என்ன நம்ம அப்படியே ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கலாம். வீட்டில் போய் என்ன பண்ணலாம், ஒரு ரொட்டி கூட எடுத்து வந்து வச்சு சப்பாத்தி சாப்பிட்டுட்டே. அதாவது என்னன்னா, அந்த தெய்வ பயத்தை உண்மையில நம்மளாம் அப்படிதான். இப்போ டிவி பார்த்தா, சீரியல் பார்த்தா கூட எவ்வளோ முக்கியமான அந்த இது ஒரு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று நம்ம செய்வோம். போய் ஏதாவது ஒரு டக்குனு ஒரு ஸ்டவ்வில் எதனா ஒன்று வச்சுட்டு சிம்மில் வச்சு வந்துருப்போம். ஏன்னா ஏதாவது ஒரு செய்வோம். அதனால பிசாசு பார்த்தான், ஆன்லைனில் வச்சுட்டா எல்லாரையும் கவர் பண்ணிடலாம்னு நினச்சிருக்கோம். அதுவே இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய சபைகளில் விசுவாசிகள் குறைந்து காணப்படுகிறாங்க. நோக்கம் என்னன்னா ஆன்லைன் சர்வீஸ். அதில் நிறைய பாஸ்டர் நிறைய இன்றைக்கி உண்மையான போதகர்கள், உண்மையான ஊழியர்கள் செய்கிறாங்க. அந்த ஊழியத்தை அது இல்லாமல் பல ஊழியர்கள் தவறாக உபயோகப்படுத்தி அந்த ஆப்பை உபயோகப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்னுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருந்து உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். அதுவே இன்றைக்கு நான் சொன்ன ஏற்கனவே கிறிஸ்துமஸ் அன்றைக்கே சொல்லியிருந்தேன். செய்தி என்ன செய்தி?
நம்ம அன்னைக்கு பார்த்தது ஐயம்மாவில் இருக்கிற ஒரு வாசிங்க அந்த வசனத்தை மாத்திரம் இங்கிலீஷ்ல வரும். இங்கிலீஷ்ல வரும். ஆனா தமிழ் அதெல்லாம் தெரியல. ஐசையா 18 சொல்லுங்க. அதையா சொல்லுங்க. தமிழ்ல வாசிக்கணும். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை வெறுத்து நன்மையை தரும். போதும். இம்மானுவேல் என்று பெயர். நல்லா கவனிக்கணும். இங்கிலீஷ்ல என்ன போட்டு ஸ்பெல்லிங் பாருங்க. சொல்ல முடியாது. சரி, அதோட கால் வர வச்சிருக்கேன். சண்டே போது கிறிஸ்மஸ் போட்டு வச்சு பத்தா பிசாஸ் எவ்வளோ பெரிய எல்லாம் கையில் வச்சுருந்தோம். சொல்ல விட மாட்டேன். வாய்ப்பு சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றேன். 2 இம்மானுவேல் பைபிளில் குறிக்கப்படுது. சரிங்களா? பழைய ஏற்பாட்டிலே 2 இடத்துல குறிக்கப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல குறிக்கப்பட்டிருக்கு. நம்ம கிறிஸ்துமஸ் அன்றைக்கு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இம்மானுவேலுக்கு அவருக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு ஒரு டிஃபரெண்ட்டும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இம்மானுவேல் நல்ல கவனிக்க தீர்க்க தரிசனமாய் புதிய ஏற்பாட்டில் வரப்போகிற இம்மானுவேலை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட பெயர் தான் இந்த பெயர். ஆனால் இங்கே நடக்கிற இந்த இடம் குறிக்கப்பட்டிருந்தாலும் எந்த பீரியட்ல நடந்தது, அந்த சூழ்நிலைகள் என்ன, அதை நாம் முக்கியமாக தியானிக்க வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தரை தியானிக்கும் பொழுது ஆக்சுவலி கிறிஸ்துமஸ்க்காக தியானித்தாலும் நான் இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக போக ஆரம்பிச்சேன். ஏன் தீர்க்க தரிசனமா எந்த காலத்தில் சொன்னார், எப்படி சொன்னார், ஏன் சொன்னார், இதற்காக ரீசன் என்ன அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிறைய சத்தியங்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. சுருக்கமாக முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆராதனை கொடுக்கிற இந்த செய்தி உங்களை ஒரு வேளை கர்த்தருக்குள்ள இன்னும் அதிகமாக தேவ பயத்தோடு இருக்க 2021 வருஷம் உதவி செய்யும் என்பதில் நான் நம்பிக்கை உள்ளதாக இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏசியா தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிற காலம் கிறிஸ்துவுக்கு முன்னால 600ஆம் நூற்றாண்டிலே 700ஆம் நூற்றாண்டிலே 700 அந்த பிசி 700 அவர் தீர்க்க தரிசனத்தை உரைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உரைக்கும் பொழுது தீர்க்க தரிசனமானது அவர் யூதியா தேசத்திலிருந்து தீர்க்க தரிசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் வெளிப்படுத்தினபடினாலே எல்லாவற்றையும் அவர் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் ஒரு நாள் நல்ல கவனிங்க, எப்பொழுதுமே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பெரிய பரிசுத்தமான பெரிய தீர்க்கதரிசி, இருக்கிற தீர்க்கதரிசிகளிலேயே ஏசாயா பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆகவே அந்த தீர்க்கதரிசிக்கு நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய வெளிப்பாடு, இயேசு கல்வாரி சிலுவை குறித்து நிறைய வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அதில் இயேசுடைய பிறப்பை குறித்து பல வெளிப்பாடை கொடுத்தார். ஆனால் அந்த வெளிப்பாடை கொடுப்பதற்கு தேவனுக்கு ஒரு காலம் இருந்தது. கண்ட நேரத்திலேயோ கண்ட இடத்துலையோ கொடுக்காதபடிக்கு ஒரு காலத்தை வைத்து கொடுத்தார். ஆகவே அருமையான கர்த்தருடைய கொடுத்தலே அந்த 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்தும் அதற்கு 12ஆம் அதிகாரம் வரையிலும் அவருடைய ஊழியர்களை குறித்தும் தீர்க்க தரிசனம் வைத்துக் கொண்டிருக்கிறார். சரி, நாம் பார்க்க போகிறது முக்கியமாக 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 2 மாத்திரம் நான் சுருக்கமாக நான் விளக்கிக் கொண்டு போகிறேன். கவனிங்க, வீட்டில் போய் வாசி. ஏன்னா நான் சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறதுனால அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் கூட போய் வாசித்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது யூதேயா தேசத்திலே ஆகாஸ் என்ற ராஜா இருந்தார். ஆகாஸ் என்ற ராஜா அரசனாக, ராஜாவாகிய கிங்காக இருந்தார். The Agas was ruling the Judea country, Judea, land of Judea. நல்ல கவனிக்கணும். சாலமோன் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்துவிட்டது. சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் 2ஆக உடைந்து விட்டது. அதில் உடைந்த பொழுது யூதர்கள் என்று சொல்லப்படுகிற தாவீதின் சந்ததி மாத்திரம் ஒரு நாடாக தேசமாக மாறினது. தாவீது அல்லாத ஒரு சந்ததி மாத்திரம் ஒரு தேசமாக மாறி போனது. அதில் யூதேயா என்றும் இஸ்ரவேல் என்றும் பிரிந்து போனது. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த யூதேயா தேசத்திற்கு நல்ல கவனிக்கணும், ஆகாஸ் என்றவர் ராஜாவாக இருந்தார். இது சரித்திர ஹிஸ்டரி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேலுக்கு
பெக்கா என்பவர் ராஜாவாக இருக்கிறார். ஆங்கிலத்தில் பிகா அப்படின்னு கொடுக்கும், தமிழில் பெக்கா. பெக்கா என்பவர் ராஜாவாக இருக்கிறார். இவர்கள் இருவரும் ராஜாவாக இருந்து தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆபிரகாமுடைய குமாரர்கள் தான், வேற குழந்தைகள் தான், யாக்கோபுடைய சந்ததி தான். ஒரே குடும்பத்தில் பிரிந்து போனார்கள். பிரிந்து போனதுனால அவர்கள் தேசத்தை பிரித்து கொண்டு யூதேயா என்றும், யூதர்களுக்கு யூதேயா என்றும், தாவீதின் குடும்பம் யூதேயா என்றும், இஸ்ரவேலர்கள் மற்ற 11 பிள்ளைகளுடைய குடும்பம் இஸ்ரவேல் என்று சொல்லி ஆண்டு கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கின்ற வேளையில் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த யூதேயா தேசம் கர்த்தருக்கு பயப்படுகிற தேசம். நல்லா கவனி, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நாடு. ஆனால் அதே இஸ்ரவேல் நாடு என்பது இஸ்ரவேல் வடபகுதி, யூதேயா என்பது தென்பகுதி. நல்ல கவனிக்க, நம்ம நார்த் இந்தியா சவுத் இந்தியா சொல்றோம் பார்த்தீங்களா? சவுத்தில் இருக்கிறது யூதேயா, நார்த்தில் இருக்கிறது இஸ்ரவேல் தேசம். அது இப்படி பிரிந்து போனதுனாலே இந்த தேசத்துக்கு கீழே உள்ள சவுத், நம்ம சவுத் இந்தியாவில் 4 ஸ்டேட் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் யூதேயா சின்ன தேசமாக இருந்தது. நார்த்தில் இருக்கிறதுக்கு நிறைய ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய தேசமாக இருந்தது. இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இஸ்ரவேல் தேசம் கர்த்தருக்கு பயப்படாமலேயே போய் கொண்டிருந்தது ஆரம்பத்தில் இருக்கு. ஆனால் இந்த யூதேயா தேசம் எதுவரையிலும் கர்த்தருக்கு பயப்பட்டது என்றால், தாவீது ராஜாவாக இருந்தவரையிலும் தேசம் கர்த்தருக்கு பயந்திருந்தது. ஆண்டவரை, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் யெகோவா தேவனை ஆராதித்து கர்த்தருக்கு பயந்து தாவீதுடைய தலைமையிலே மிகவும் பயபக்தியாக வாழ்ந்தார்கள். தாவீது மரித்த உடனே அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே பெரிய பிரச்சனை ஏற்பட்டபடினாலே நன்றாக கவனிக்க வேண்டும். அதில் ஒருவன், தாவீதுடைய ஒரு குமாரன் சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு ராஜாவாக மாற்றினார். அந்த சாலமோன் காலத்தில் எப்படியோ எல்லாரையும் ஒன்றாய் சேர்த்து சாலமோன் ஞானமுள்ளவனாக இருந்தபடினாலே, கர்த்தருடைய ஞானத்தை கேள்வி பெற்றுக்கொண்டபடினால, அந்த ஞானத்தினாலே இந்த பிள்ளைகளை, தாவீதுடைய குமாரர்களை எல்லாம், யாக்கோபின் குமாரர்களை எல்லாம், முற்பிதாக்களை எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து எப்படியோ தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அந்த தேசத்தை ஒற்றுமையாக நடத்தினார். அதற்கு பிறகு ரெகோபெயாம் என்ற அவனுடைய மகன் வருகிறான். சாலமோனுடைய மகன்களிலே ரெகோபெயாம். அவன் வந்த பிறகு தேசம் 2ஆக உடைகிறது. உடைந்த உடனே தென்பகுதியிலே ரெகோபெயாம் என்ற சாலமோனுடைய குமாரன், இஸ்ரவேல் என்ற வடபகுதிக்கு யெரொபெயாம் என்று சொல்லப்படுகிற தாவீதுடைய மிலிட்டரியில தளபதியா இருந்தவன் அந்த ஜனங்களை எல்லாம் பிரித்து கொண்டு, அவரும் யாக்கோபுடைய பேரன் தான், ஆபிரகாமுடைய சந்ததி தான். யெரொபெயாம் என்பவன் பிரித்து கொண்டு அந்த தேசத்தை, வட தேசத்தை பிரித்து கொண்டு இஸ்ரவேல் என்ற ராஜாவாக மாறுகிறான். எப்படி தேசங்கள் பிரித்து போனது? இந்த பிரித்து போன பிறகுதான் ஏசியா தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பித்தார். அந்த காலத்தில் சொல்லும் பொழுது அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீர்களானா, உசியா என்ற யூத ராஜா காலத்திலிருந்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே உசியா என்பவர் யூத ராஜா. இந்த காலத்திலிருந்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரையிலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையாகிய மாம்சத்தில் அவர் வரப்போகிற அவதாரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அந்த தேசம் எப்படி இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். அந்த தேசம் இருந்து எப்படி இருந்தது? கிட்டத்தட்ட நல்லா இயேசு பிறப்பதற்கு 665 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அதிகாரத்தை எழுதுகிறார். அப்படி என்று சொன்னால் இயேசுக்கு முன்னாலே வருஷம் தலைக்கீழாக வரும். நல்லா கவனிக்க. 2000னா அடுத்த வருஷம் 1999, 1998 அப்படி வரும். இப்போ நமக்கு 2000 வந்தோம்னா அடுத்த தினம் வந்துச்சுங்க, 2003 வந்துச்சு. 2020 முடிஞ்சோடனே என்ன வருது? 21. அப்பெல்லாம் பழைய ஏற்பாட்டு நாட்கள் அப்படி கிடையாது. நமக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி பார்த்தா தெரியும். அவுரங்கசீப், அக்பர் எப்போ வாழ்ந்தாருன்னா தலைக்கிழ போதும் வருஷத்தை பார்த்துருப்பீங்க, பர்சனல் படிச்சிருப்பீங்க. ஆகவே இந்த இயேசு பிறப்பதற்கு 665 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது பிசி கிறிஸ்துவுக்கு முன் 735ஆம் ஆண்டிலே இந்த 7ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 அதிகாரங்களை அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதில் நல்லா கவனிக்கணும். அதுல முதல் வசனத்தை வாசி. முதல் வசனம், ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய இவன் இஸ்ரவேலின் ராஜா. ரெமலியா என்ற நம்ம அப்பா,
ரெமலியா என்றால் இஸ்ரவேலின் ராஜா. ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்றால் இஸ்ரவேலின் ராஜா என்னும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். நல்லா கவனிக்கலாம். இவங்க நிறைய முறை யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், யுத்தத்தில் நிறைய பேர் தோற்று போகிறாங்க. தோற்று போன பிறகு ஒரு தந்திரத்தை செய்கிறாங்க. நல்ல கவனிக்க, தந்திரத்தை பண்ணி இந்த எருசலேம், அதாவது யூதேய நாட்டுக்கு எருசலேம் கேபிட்டல், வடதேசத்துக்கு இஸ்ரவேல் நாட்டுக்கு சமாரியா கேபிட்டல். நல்ல கவனிக்க, அது தலைநகரம். இதுக்கு யூதேயாவுக்கு எருசலேம் தலைநகரம். ஆகவே இந்த சூழ்நிலையில இவங்க நிறைய முறை தோல்வி அடைஞ்சதுனால ஒரு அருமையான ஒரு தந்திரத்தை இந்த ரெண்டு ராஜாக்கள் பண்ணுகிறார்கள். யார்? இஸ்ரவேல் ராஜாவும் அவனோடு கூட சீரிய ராஜா. சீரியனா இஸ்ரவேலுக்கு பக்கத்தில் இருக்கிற வடபகுதியில் இருக்கிற ஒரு நாடு. இன்னைக்கு இருக்கு சீரியா, என்னைக்கு இருக்கு, நாடாக இருக்கு. அது ஒரு நாடாக இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்டினுடைய ராஜாவும் இந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய பெக்காவும் நிறைய முறை இந்த யூதேயா தேசத்துக்கு, இந்த தாவீதின் தேசத்துக்கு அவர்கள் யுத்தத்துக்கு வந்து தோற்று போய் கொண்டே இருந்தார்கள். ஆனால் கடைசியாக ஒரு தந்திரம் பண்ணி என்ன செய்கிறார்கள், இந்த யூதேயா தேசத்தோடு கூட இந்த வடதேசம் பிரிந்து போகும் பொழுது யோசேப்பின் இரண்டாவது குமாரனாகிய எப்பிராயிம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு சின்ன பட்டணம் என்ன செய்கிறது, யூதேயா தேசத்துக்குள்ள சேர்ந்து விடுகிறார்கள். தாவீதின் சந்ததியோடு சேர்ந்து விடுகிறார். யோசேப்புக்கு 2 குமாரர்கள். அவன் எகிப்தில் இருந்தபோது அவருக்கு மனாசே என்ற மூத்த மகன், எப்பிராயிம் என்ற இளைய குமாரன் இருந்தான். இந்த நல்ல கவனிக்க, இந்த இளைய குமாரனாகிய தம்பியாகிய எப்பிராயிம் தெய்வ பக்தி உள்ளவன். அவன் கொஞ்சம் ஆண்டவர் பக்தி இருந்தவன். யோசேப்புடைய தெய்வ பயம் அவனுக்குள்ளே இருந்தது. அதனாலே அவன் என்ன செய்தான், அவனுடைய அண்ணன் வந்து போயிட்டான், வட பகுதிக்கு போயிட்டான் இஸ்ரவேல் கூட. இவன் என்ன செஞ்சான், எனக்கு வேண்டாம், எனக்கு பகுதி என்னுடைய தேசத்தை நான் வந்து யூதிய தேசத்தோடு சேர்ந்து கொடுக்கிறேன், தாவீதோடு கூட நான் இருக்கிறேன், அப்பா பயபக்தி உள்ளவராக இருந்தார். ஆகவே ஆண்டவர் எப்பிராயிம் பற்றி தனியாக பேசிக்கொண்டு வருகிறார். நீங்க பார்க்க முடியும், வேதத்திலே பார்க்க திருப்பி தரிசனங்கள்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவன் நன்றாக இவர்களோடு பக்தி இருந்தபடினாலே அவன் யூதேய தேசத்தோடு கூட கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தான். நடந்த சம்பவம் என்னவென்றால், யூதேய தேசம் ஆண்டவரை விட்டு தாவீதுக்கு பிறகு தூரம் போய்விட்டது. தூரம் போன பொழுது அவனோடு கூட அவன் போனது போலவே எப்பிராயிம் கர்த்தரை விட்டு தூரம் போனது. இந்த எப்பிராயிம் யூதேயாவோடு இருந்தபடினாலே தந்திரமாக பெக்காவும் இந்த ரேசின் என்று சொல்லப்படுகிற சீரிய ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்கா, இவர்கள் 2 பேர் சேர்ந்து தந்திரமாக இந்த எப்பிராயிமை அவர்கள் அப்ரோச் பண்ணி, நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும், அந்த தேசத்தை அடித்து அந்த தேசத்துடைய எருசலேமை பிடிக்க வேண்டிய உதவி செய்யணும்னு கேட்டாங்க. அவன் என்ன செய்தான், அவன் அந்த பக்கமாக சாய்ந்து போனான். அவன் சாய்ந்த பிறகுதான் யுத்தம் மும்முரமாக நடக்க ஆரம்பித்தது. யுத்தம் நடக்க ஆரம்பிப்பதுதான் இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி கொண்டு வருகிறார். ஏங்க, யூதர்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால அவங்களுக்கு என்ன நடந்தது, யுத்தம் நடந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாக கவனிக்க வேண்டும். அப்படி அந்த காரியங்களை நீங்க படிக்கணும்னு சொன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிங்க. நேரம் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வசனங்களை வாசித்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நல்லா கவனிக்கணும். அதில் நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 3, 4, 5, 7, 8, 10, 11 இதெல்லாம் வாசித்தீங்கன்னு சொன்னால், அந்த ஆகாஷ் என்ற ராஜா நல்லா கவனிக்கணும், விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்தான். அவன் மற்ற ராஜாக்கள் அப்படிதான் செய்தார்கள். இவனும் உசியா ராஜா, அதிலே அவருடைய தாத்தா, உசியா ராஜா என்பவர் அவருடைய தாத்தா. அவருடைய தாத்தா கடவுளுக்கு பயந்தார். உசியா கொஞ்சம் கடவுளுக்கு பயந்தார். அவங்க தாத்தாவை மாதிரி இல்லாம அவங்க அப்பாவை மாதிரி யோதாம் என்பவன் இந்த ஆகாஷுடைய தகவல். ஆகவே அவனை போல இவனும் என்ன செய்தான், விக்கிரக ஆராதனையை ஏற்படுத்தினான். விக்கிரக ஆராதனை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளை நெருப்பு மிதிக்க விட்டான், தீக்கடக்க பண்ணினான். நெருப்பு மிதிக்கிறான், அந்த கடவுளுக்கு முன்பாக நெருப்பு மிதிக்கிறாங்க இல்லைங்களா, இப்பெல்லாம் அதெல்லாம் இங்க கொஞ்சம் பைபிள் தான் வந்துச்சு. தீக்கடக்க பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களிலே 16ஆம் அதிகாரத்தில் வீட்டில் வாசிக்க. ஆகவே வாசிக்க வேண்டாம், நீங்க போயிட்டு கொடுங்க. அவர் தீக்கடக்க பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய குமாரர்கள் இளைஞர்களை பலி செலுத்துகிறான் அந்த தெய்வங்களுக்கு. இப்படியாக பாவம் பயங்கரமாய் போனபடினாலே வானத்திலிருந்து கண்ணோக்கின பிதாவாகிய தேவன் பயங்கரமான கோபம் போடுகிறார். நல்ல கவனிக்கணும். என்னைக்குமே கர்த்தருக்கு கோபம் வருதுன்னா நாம ஏதோ பாவம் பண்ணோம்னா,
நம்ம கஷ்டம் வருதுன்னா நம்ம மேலே தப்பு இருக்குதுன்னா நல்லா கவனிக்கணும். நிறைய நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம், ஏன் எனக்கு தான் கஷ்டம் பண்ணி கொடுக்குறேன்னு யோசிக்கிறேன். தவிர ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுன்னு அதை அதை வச்சுட்டு அழுதுகிட்டு 1 மாதம் 2 மாதம் கோயிலை கூட விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம், குடும்பத்தை கூட ஒரே கவனிக்க மாட்டோம். அழுது கர்த்தர் மேலே. அதை விட நான் என்ன பாவம் செய்தேன், என்ன துரோகம் செய்தேன் என்று உட்கார்ந்தால் கர்த்தர் கண்டிப்பாகவே நம்மை ஆசீர்வதிக்க தேவைப்படுவார். இவர்கள் மறந்து போனார்கள், தெய்வத்தை மறந்து போனார்கள், ரட்சகரை மறந்து போனார்கள். செங்கடலை பிரித்து கொண்டு வந்தவர், யோர்தானை பிரித்து கொண்டு வந்தவர், வனாந்திரத்தில் 40 வருஷம் வானத்திற்கு மன்னாவை பொழிந்தவர், அவர்களுக்கு காடைகளை அனுப்பி அற்புதமான நான் வெஜிடேரியன் ஃபுட் கொடுத்த தேவன், வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுத்த தேவன், தேவ தூதர்களின் அப்பத்தை எடுத்து இந்த மக்களுக்கு கொடுத்தவர். அடுத்த பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் ஏர் கண்டிஷனாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஒளியினாலும் அவர்களை வழிநடத்துகிற தேவன். இப்படிப்பட்ட தேவனை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். கானான் தேசம் கிடைத்த உடனே, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கிடைத்த உடனே, அங்க இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே, அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் வெற்றி பெற்று, எரிகோவை அதுபோல ஆயிப்பட்டினத்தை எல்லா ஜனங்களையும் வெற்றி பெற்று, எமோரியர் எபீசியர் எல்லாரும் வெற்றி பெற்று ஜெயத்தை பெற்றபடினால ஜெயம் நினைத்துக் கொண்டே இருந்த நாட்கள் போய் அவர்கள் ஆண்டவரை மறந்து ஆண்டவரை கைவிட்டு விட்டார். இன்னைக்கு கூட சொல்றேன், நீங்க எந்த பாவம் செய்யறதா இருந்தாலும் யோசிக்க. விசேஷமா விக்கிரக ஆராதனைக்கு எந்த சிலை வீட்டில் இருந்தாலும், எந்த சிலைக்கு முன்பாக நாம் நின்றாலும் அது பாவம் தான். இயேசுநாதர் சிலையா இருந்தாலும், மாதா சிலையா இருந்தாலும், மேரி சிலையா இருந்தாலும், விக்கிரகம் என் தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழில் கொடுக்கிறவர்கள். நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டு நம்மளும் தப்பு பண்ணிட்டு பிள்ளைகளை தப்பு பண்ண அனுமதிக்கிறோம், சந்தோஷமா அதை செய்கிறோம். மாம்சமான நாம தான் அக்செப்ட் பண்ணிடுவோம், நம்மளை ஒத்து போடுவோம். அவர் தப்பு தான். அவர் முன்னால் என்னங்க, அவருடன் பாவம். அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. இப்போ ஆகாஷுக்கு நடந்த சம்பவம் பயங்கரமான சம்பவம், அழிவை பார்க்கிறோம். இந்த ஆகாஷ் அவ்வளோ பயங்கரமான பாவம் செய்யும். அது மாத்திரம் அவனுடைய பாவத்தை சொல்லிட்டே போனால், நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவனுடைய சத்துருக்களை இவன் ஒன்றுமே கேட்கல, ஆனால் கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் இவனுடைய சத்துருக்களை ஜெயிக்கிறான். ஜெயிச்ச பிறகு கூட அவன் பாவம் செய்யலாம். அதை ஜெயித்து கொடுத்த பிறகு சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா, அப்போ பாவம் செய்யலாம். அதையும் பார்த்து கர்த்தர் எடுத்து செய்யார், கோபம் அடைந்து பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து போனால் பயங்கரமாக மேலே கத்தோடு பிள்ளைங்க, இன்னைக்கு இந்த விக்கிரக ஆராதனால கெட்டு போனேன், ஆகாசை போல நீங்களும் நான் கெட்டு போல. இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் 735ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட 7ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசன நேரத்தில் தான் அருமையான இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாக பிறக்கப் போகிறார் என்ற ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க தோற்று போயிட்டு இவங்க எல்லாவற்றையும் விளந்த பிறகு நல்லா கவனிங்க, இந்த எப்ராஹிமை வச்சுக்கிட்டு மறுபடியும் தேசத்துக்கு போரிட வராங்க. போரிட வந்து யூத ராஜா ஆகாஷுக்கும் யூத தேசத்துக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா, இதுவரையிலும் யார் யார் வந்தது யுத்தத்துக்கு, இஸ்ரவேல் ராஜாவும் சீரியா ராஜாவும் வந்தாங்க, ஜெயிக்க முடியல, தோற்று போயிட்டாங்க. தோற்று போயிட்டு எவ்வளோ அப்ரோச் பண்ணாங்க, இஸ்ரவேலை பிடிக்க முடியாத திரும்பி போயிட்டாங்க. இப்போ யார் கூட வருது சொல்லுங்க, எப்ராஹிம் கூட வரலாம். அவங்களுக்கு நம்மளுடைய எல்லா போலும் தெரியும், நம்மகிட்ட இருக்க எல்லாம் பலவீனமும் அவனுக்கு நல்லா தெரியும். இப்போ அவனை கூப்பிட்டு வர்றதுனால இவங்க பயம் அதிகமாக போச்சு. ஏசாயாவில் அந்த 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. இருதயம் இவங்க எப்ராஹிமோட சேர்ந்துட்டாங்க தெரிஞ்ச உடனே, யூதாவின் ராஜா, யூதே தேசத்து ராஜாவாகிய ஆகாஷின் இருதயமும் ஜனங்களுடைய இருதயமும் காட்டிலே மரங்கள் அசைது போல இருதயம் செய்யலாம். பயம் வந்துச்சுங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயா யாசுமாக வண்ணாசுர வழியில் உள்ள மேற்குலத்து மலையின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய், நீ அவனை நோக்கி, சீரியன் எப்ராஹிமோடும் ரெப்னேவின் மகனோடும்
போது. இப்ப இயேசுவை அனுப்புறாரு. எப்ப? காட்டில் உள்ள மரங்கள் அசைக்கிறது போல இருந்து என்ன செய்யலாம்? ஏன் அசைக்குது? நமக்கு இருதயம், நமக்கு எல்லாம் தெரியும். இருதயத்தில் வந்து எப்ப நமக்கு ஏதாவது நம்ம அந்த அசைவு வராமல் இருக்கும், வந்துட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்ப பிபி அதிகமாச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இருதயம் அசையும். பார்த்துருக்கீங்களா? இருதயம் ஆடும். அப்போதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த அனுபவம் வரக்கூடாது, வந்தால் கஷ்டமா இருக்கும். எல்லாருமே இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஆனால் என்ன, பிபி அதிகமாகிடுச்சு. பிபி அதிகமாகி எல்லாருமே என்ன வந்துருச்சு, அதை கொடுத்துக்கிறாங்க. லேட்டஸ்ட் அருமையான ஒரு டிரான்ஸ்லேஷனு என்எல்டி, அது மாதிரி இல்லை ஈஸி டு ரீட் இங்கிலீஷ் வெர்ஷன், இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராஜாவும் அவனுடைய ஜனங்களும் ஹார்ட் அட்டாக்கினாலே பாதிக்கப்பட்டார்கள். என்னத்தினால? கொஞ்சம் யோசித்து பாருங்க, எப்படி இருக்கு தேசம். பயந்து எல்லாம் ஏன் வந்துச்சு? ஹார்ட் அட்டாக் ஏன் வந்துச்சு உங்களுக்கு? ஏன் வந்துச்சு? பயம் ஏன் வந்துச்சு? ஹார்ட் அட்டாக் பயத்தில் வந்துச்சு. பயம் ஏன் வந்துச்சு? ஏன் வந்துச்சு சொல்லுங்க. ஆலோசனை இல்லை. பாவம் செய்தபடினாலே தான் பயம் வந்தது. பயம் வந்ததுனால தான் ஹார்ட் அட்டாக் வந்தது இவர்களுக்கு. இல்லைல்லாம் நம்மளுக்கெல்லாம் சில இப்போல்லாம் ரீசெண்டாக வருது. என்னன்னா ஃபுட்டு பாய்சன் ஃபுட் ஆயிடுச்சு, இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும். டாக்டர்கிட்ட போனால் நம்ம முதல்ல கேட்குற கேட்க நீங்கள் ரொம்ப என்ன பண்ணாங்க, டென்ஷன் பண்ண. ஏன் அவன் கண்டுபிடிச்சான்? நம்ம ஹார்ட் அட்டாக் பாவத்தினால வந்தா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சோம். அவருக்கே டாக்டருக்கே உலகானம் இருந்து நீங்கள் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க. அவருக்கே ஒரு ஞானம் ஹார்ட் அட்டாக்குடைய வீட்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறார். நம்ம இருதயம் ஆடுகிறத, இருதயத்தை சிருஷ்டித்தவருக்கு ஹார்ட் அட்டாக் எதனால வந்து தெரியுமா? அவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவரே எனக்கு உதவிட்டு என்ன தெரியல, தலை சுற்றுறது, ஆண்டவரே எல்லாரும் கொஞ்சம் நெய் செய்ய ஆண்டவரே என்ன சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அவரே சொல்லிட்டு போடுவார். நீ இங்கே விழுந்துட்டமா, இங்கே விழுந்துட்டு சிஸ்டர், இங்கே விழுந்துட்டு பிரதர், உன் பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, நீ இது பண்ணுற அது பண்ண எல்லாத்தையும் காட்டுவார். நம்மளால முடிஞ்ச சரி பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்குறோம். நல்லா கவனிக்க வேண்டும். இவனுக்கு பயம் வந்து விட்டது, ஒன்றும் செய்ய முடியவில்லை. மரங்கள் காட்டில் அசைகிறது போல் அசைத்து மிகவும் பயப்படுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வேத பகுதியில் ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இந்த 7ஆம் 8ஆம் அதிகாரத்தில் 3 குழந்தைகளை பற்றி சொல்றார். 3 குழந்தைகள், 3 பேபிஸை பற்றி சொல்றார், அல்லது 3 சைல்டை பற்றி சொல்றார். நல்லா கவனிக்க வேண்டும். ஒன்று, நல்லா கவனிக்க வேண்டும். 7ஆம் அதிகாரத்திலே, அல்லது 7ஆம் அதிகாரம் நம்ம அந்த பகுதியிலே நம்ம பார்த்து வாசித்தோம். நம்ம அந்த நல்லா கவனிக்கிற பேர்களை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ஆம் வசனத்துல வாசிக்க, ஏசாயாவுடைய மகன் ஏசாயாவிற்கு நீயும் உன் மகன் சேயார் யாசுவுமாக. சேயார் யாசு, அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேயார் யாசு என்ற பேர். 2வது பேர் 14ஆம் வசனத்துல நம்ம ஏற்கனவே வாசித்தோம். என்ன பேர்? இம்மானுவேல். மூன்றாவது பெயர் வாசிப்போமா? 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இன்னும் கர்த்தர் என்னை நோக்கி, நீ ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதிய பிரகாரமே அதிலே மகேஷ்-சலால் அஷ்பாஸ் என்று எழுது என்றார். நல்லா கேளுங்க. மகேஷ் சலால் அஷ்பாஸ். சரி, 3 பேர். முதல்ல 3 பேர் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இதெல்லாம் விஷயமா செய்தி கிடைக்கும். 3 பேர்: சேயா, யாசு, இம்மானுவேல், மகேஷ், சலால், அஷ்பாஸ். இதுல ஒரு பேர் மாத்திரம் மனப்பாடமா நமக்கு தெரிஞ்சிடும். ஓ மை காட், கஷ்டமான பேர் சொல்லிட்டீங்க. சரி, 3வது பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் சொல்றீங்க தெரியுது. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, மகேஷ் மகேஷ் தான் மகே
சொல்றேன். மகேஷ் 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 மகே மகே இந்த 3 பேரை நம்ம வரிசையா படிச்சோம். ஆனா இப்ப நல்லா கவனிங்க, இந்த 3 பேர்ல ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தார். அந்த வெளிப்பாடுகளை தான் நாம் இப்ப தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த 3 பேரையும் நாம தலைக்கிழந்து பார்த்துக்கிறோம். சரிங்களா? மகே சலாம் சலால் அஷ்வாஸ் அப்படி. அதுக்கு பிறகு 2வது பேரு என்ன? 3வது பேரு சேயா யாஷா. நம்ம பார்க்க போறது 3வது பேரு 1வது பேரு முதல் பார்த்துட்டு 3வது பேராக நடுவில் இருக்கிற 2வது பேரை நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இந்த சேயர் யாசுவும் மகே சலால் அஷ்பாஸும் ஏசாயாவுடைய குழந்தைகள். ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசனத்துக்கு பிறந்த பிள்ளைகள். 2 பேரும் ஆண் பிள்ளைகள். நல்லா கவனிக்கணும். இதற்கும் இந்த பேருக்கும் இந்த யூதேயா தேசத்திற்கும் இஸ்ரவேலுக்கும் அசீரியாவுக்கும் இந்த எப்ராயிமுக்கு என்னங்க சம்பந்தம், பேருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். ரொம்ப அற்புதமான வெளிப்பாடுகள் தீர்க்க தரிசனங்கள் நமக்கு புரிய சில வேளையில் ஆவியான வெளிப்படுத்தினா தான் எனக்கே புரியும். அப்ப எனக்கு புரியும் போது தான் நமக்கு சொல்ல முடியும். அதனால இங்க பார்க்கிறோம், இவைகள் அற்புதமான பெயர்கள். இதுல ஒரு குழந்தை இம்மானுவேல் என்பது பிறக்கவில்லை, பிறக்க போகிறது என்று சொல்லுகிறார். பிறக்க போகிறது என்று சொல்லுகிறார். அந்த குழந்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த குழந்தை ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு அவள் என்ன வைப்பாள்? அவளை அந்த குழந்தை மாத்திரம் எதிர்காலத்தில் நடக்க போகிறதை கிறிஸ்துவுக்கு முன் 735ஆம் ஆண்டிலே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். ஆனால் காலகட்டம் எவ்வளவு இருக்கிறார்? 665 ஆண்டுகள் இங்கே இருக்கிறது. வெறும் 335 ஆண்டுகளிலே சொல்லும் பொழுது 665 ஆண்டுகள் இன்னும் அந்த சம்பவம் நடக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் 2000, அதுக்கு பிறகுதான் 1ஆம் வருஷம் வருகிறது. எப்படி 2000 வருஷம் வருகிறது? 1ஆம் வருஷம் வருகிறது. அதற்கு பிறகுதான் கிறிஸ்துவுக்கு பின் என்ற ஒரு வார்த்தை, ஏடி என்ற ஒரு வார்த்தை, ஆனோ டொமினி என்ற ஒரு வார்த்தை, ஆஃப்டர் கிரைஸ்ட் என்ற வார்த்தை வருகிறது. அந்த 1ஆம் வருஷம். அதற்கு முன்னாடி 665ஆம் ஆண்டிலே தான் இந்த இம்மானுவேலை பற்றி வரப்போகிற குழந்தையை பற்றி ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். ஏன் உரைக்கிறார் என்றால் இந்த 2 பெயர்களுக்கும் முக்கியமான பெயர். நல்லா கவனிக்கணும். இதில் 3வது பெயரை நாம் பார்ப்போம் என்றால் அந்த பெயருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே என்ன அர்த்தம் என்று சொன்னால் நல்லா கவனிக்க வேண்டும். Shift the spoil of the two country in new country after 2 years. நல்லா கவனிக்க. 2 வருடத்திலேயே 2 தேசங்களை கர்த்தர் அழிக்க போகிறார் என்று சொன்னார். மகே சாரால் அஷ்பாஸ் என்று சொன்னார். 2 வருஷத்தில் 2 தேசத்தை என்ன செய்ய போகிறார்? இது அப்படியே யூப்ரல சொன்னா, எபிரேய மொழியில சொன்னா மகே சாலால் அஷ். அப்படியே தமிழ் சொல்லுங்க நீங்க. அதுக்கு மீனிங் சொல்லுங்க தான் சொல்லுங்க. 2 வருடத்தில் 2 வருடத்தில் 2 வருடத்தில் 2 தேசத்தை புரிசா உண்மை ஆண்டவருடைய பேர். ஏன்னா இது ஏசாயா முதல் வசனத்துல அந்த குழந்தை பிறக்க போதுன்னு சொல்றாரு. நீ பத்திரம் எடுத்து எழுது அந்த பேர். நல்ல பத்திரம் எடுத்து எழுதுன்றாரு. அப்புறமா அவங்க 3ஆம் வசனத்துல தான் குழந்தை பிறகுது. நல்ல கவனிங்க. முதல் வசனத்துல